friends, Assalamu alaikum. Welcome to Sajisha Kitchen. இன்னைக்கு சேனல்ல நம்ம பக்ரீத் vlog தான் பார்க்க போறோம். எப்போதும் பெருநாள் வரதுக்கு முதல் நாள்ல இருந்தே நம்மளோட செலிப்ரேஷன் ஸ்டார்ட் ஆயிடும். உங்களுக்கும் உங்க ஃபேமிலில இருக்க எல்லாருக்கும் என்னோட இனிய பக்ரீத் நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்பவும் சேஃபா சந்தோஷமா இருங்க. இங்கே துபாயில் காலையில் 6 மணிக்கே தொழுகை ஆரம்பிச்சிட்டாங்க. தொழுது முடித்ததுக்கு அப்புறமா பிரேக்ஃபாஸ்ட் செய்ய வந்தாச்சு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பரோட்டாவும் மட்டன் சால்னாவும் தான். நான் ஏர்லி மார்னிங்கே மட்டன் சால்னா செஞ்சுட்டேன், அதனால வீடியோ ஷூட் பண்ண முடியல. சாப்பிட்டுக்கிட்டே ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் ஃபோன் பண்ணி விஷ் பண்ணிகிட்டு இருந்தோம். 2 வேலையும் சைட் பை சைட் நடந்துட்டு இருந்துச்சு. இந்த ஈதுக்கு கேக் வாங்கணுன்னு என் பொண்ணு ரொம்பவே ஆசைப்பட்டு வாங்கினா. நாங்கள் பிளாக் ஃபாரஸ்ட் தான் வாங்கணும்னு நினச்சோம், பட் அது சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. அதனால இந்த வாட்டி ஒயிட் ஃபாரஸ்ட் வாங்கி ட்ரை பண்ணோம். மார்னிங் ஒர்க் எல்லாம் முடிஞ்சாச்சு ஆல்மோஸ்ட். அடுத்து ஷீர் குர்மா பண்ணிவிட்டு லன்ச் செய்ய ஸ்டார்ட் பண்ணலான்னு கிச்சனுக்கு வந்தாச்சு. ஷீர் குர்மா பண்ணுறதுக்கு 1/2 லிட்டர் பாலை கொதிக்க வச்சுட்டு அதில் நெய்யில் ரோஸ்ட் பண்ண சேமியா ஆட் பண்ணிக்கோங்க. சேமியா வெந்ததும் சுகர் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம நெய்யில் ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் ஆட் பண்ணிடுங்க. ஃபைனலாக 1 டீஸ்பூன் காடமம் பவுடர், அதுக்கப்புறம் கொஞ்சம் சாஃப்ரான் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா நம்மளோட டேஸ்டியான ட்ரெடிஷ்னல் ஷீர் குர்மா ரெடி ஆயிரும். ஷீர் குர்மா பண்ணிகிட்ருக்கும் போதே இடையில ஃபோன் கால்ஸ்லாம் வந்ததுனால உங்களுக்கு ஃபுல் ரெசிபி என்னால் ஷூட் பண்ண முடியல. பட் இந்த ஷீர் குர்மா ரெசிபி ஆல்ரெடி நம்ம சேனலில் நான் போட்டிருக்கேன். அதோட லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இது என் பொண்ணோட பக்ரீத் ட்ரெஸ். ரெட் அண்ட் சாண்டில் காம்பினேஷனில் ஒரு லாங் ஃப்ராக், நெக்லையும் பாட்டம்லேயும் ரியல் ஃப்ளார்ஸ் மாதிரியே அட்டாச் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது என்னோட பக்ரீத் சாரீ. ஒரு ஃபேண்டா கலரில் வயலட் வெல்வெட் பார்டரில் த்ரூ அவுட் த சாரீ ஸ்டோன் ஒர்க்ஸ் இருக்கும். நாங்கள் 2 months பேக் வெக்கேஷனுக்கு போயிருந்தப்பவே பக்ரீத்க்கான ட்ரெஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துட்டோம். மத்தியானம் லஞ்சுக்கு நம்ம மட்டன் பிரியாணி தான் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு குக்கரில் 2 tablespoon ஆயில் அண்ட் 2 tablespoon கீ ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஹோல் கரம் மசாலா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாசி பூ, சீரகம், அப்புறம் கொஞ்சம் முந்திரி பருப்பு இதையும் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஆட் பண்ணின ஹோல் கரம் மசாலா அண்ட் முந்திரி பருப்பு அதெல்லாம் நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா இப்போ நம்ம ஆனியன்ஸ் ஆட் பண்ணலாம். நான் இன்றைக்கி 2 பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் ஒரு லைட் கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு 2 to 3 tablespoon இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் பிரியாணிக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு அதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நான் ஒரு சைட் பிரியாணி பண்ணிகிட்ருக்கும்போதே என்னோடய ஹஸ்பண்ட் இன்னொரு ஸ்டவ்வில் சிக்கன் 65 பொரிச்சிட்டு இருந்தாங்க. அதனால அந்த வீடியோ ஷூட் பண்ண முடியல. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1 tablespoon மிளகாத்தூள், 1 tablespoon மல்லித்தூள். நான் மல்லித்தூளில் ஆல்ரெடி மஞ்சள் சேர்த்து அரைச்சதுனால தனியாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணலை. அப்புறம் 1 tablespoon பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மசாலா எல்லாத்தையும் அந்த எண்ணெயில் ஒரு 1 minute நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளியை சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி கழுவி வச்சுருக்க 1/2 kg மட்டன் ஆட் பண்ணிக்கலாம். நம்மளோட வெங்காயம் தக்காளி மசாலாவோட அந்த மட்டன் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா பரட்டி விட்டுருங்க. அப்புறம் ஒரு 2 tablespoon தயிர் ஆட் பண்ணி அதையும் நல்லா எல்லாத்தோட மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுத்து கை நிறைய கொத்தமல்லி புதினாவை நல்லா சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க.
எல்லாத்தையும் ஃபைனலாக ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 3 கப் பாஸ்மதி அரிசி ஊற வச்சுருக்கேன். 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணிங்கிற ரேஷியோவில் நான் இன்றைக்கி 4.5 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு குக்கரை விசில் போட்டு மூடி வச்சிடுங்க. நான் இன்றைக்கி மட்டன் குக் ஆகுறதுக்காக 6 விசில் வரைக்கும் போட்டிருக்கேன். 6 விசில் வந்ததுக்கப்புறமா ஸ்டீம் எல்லாம் நல்லா ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்மளோட மட்டன் பாருங்கள், ரொம்பவே சாஃப்டாக நல்லா குக் ஆகிருக்கு. இப்போ நம்ம ஆல்ரெடி 1/2 அன் ஹவர் ஊற வச்சுருக்கிற 3 கப் பாஸ்மதி ரைஸை ஆட் பண்ணிக்கலாம். ரைஸ் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரை விசில் போட்டு மூடி வச்சுருங்க. நம்ம எப்போவுமே பாஸ்மதி ரைஸ் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு விசில் மட்டும் போட்டு எடுத்தால் போதும், ரைஸ் நல்லாவே குக் ஆகிடும். ஸ்டீம் எல்லாம் நல்லா ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா மூடியை ஓப்பன் பண்ணுங்கள். நம்மளோட பிரியாணி பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக உதிரி உதிரியாக இருக்குன்னு. நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி வந்திருக்குன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ ஃபைனலாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஃபினிஷிங் ஸ்டேஜில் பிரியாணியில் நெய் ஆட் பண்ணும்போது அது பிரியாணிக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். நெய் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரை மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சுருங்க. நம்மளோட பக்ரீத் ஸ்பெஷல் மட்டன் பிரியாணி, சிக்கன் 65, எக், ஆனியன் ரைத்தா எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. எங்கள் வீட்டில் ஈத் இப்படி தான் ஹாப்பியாக போச்சு. நீங்கள் எல்லோரும் உங்கள் வீட்லேயும் ஈத் ரொம்ப ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லோரும் எப்போவும் ரொம்ப சேஃபாக ஹாப்பியாக சந்தோஷமாக இருங்க. என்னோட இந்த ஈத் vlog உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே சஜிஷா கிச்சனுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற யூஸ்ஃபுல் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.